ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்குமா என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சற்று முன்பாக சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலே ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக இன்று மாலை நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி ஆலோசித்து முடிவெடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதே நேரம் தற்பொழுது திருமாவளவன் வழக்கமாக செல்லும் பொழுது அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும், அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே அதன்படி காவலர்கள் பாதுகாப்புக்காக வருவார்கள். இது மட்டும் இல்லாமல் திருமாவளவனுக்கு தனிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பாதுகாப்புக்காக வருவார்கள். இந்த நிலையில் தான் திருமாவளவன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவு கொடுப்போமா வேண்டாமா என்பது தொடர்பாக முடிவெடுப்போம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையிலே திருமாவளவன் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் எஸ்கார் வாகனங்கள் இல்லாமல் தனித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது வேளச்சேரியிலிருந்து புறப்பட்டு வந்த திருமாவளவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்த பிறகு திருமாவளவனை பொறுத்தவரை அங்கிருந்து புறப்பட்டு கிண்டி கத்திப்பாரா பகுதியை வந்தடைந்தால் கத்திப்பாரா பகுதியிலே தன்னோடு வந்த எஸ்கார் வாகனங்கள் அனைத்தையும் தனியாக செல்ல சொல்லிவிட்டு திருமாவளவன் தனிப்பட்டு தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய காரிலே. திருமாவளவன் எங்கு செல்கின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஊடகங்களுடைய வாகனங்களை நெருங்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர்கள் கிண்டி கத்திப்பாரா பகுதியிலே திருமாவளவனை நீங்கள் பின்தொடரக்கூடாது, நாங்கள் செல்லக்கூடிய ஈக்காடு தங்கள் அலுவலகத்திற்கு தான் நீங்கள் வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே திருமாவளவன் எஸ்கார்டு வாகனங்கள் இல்லாமல் தனியாக யாரை சென்று சந்திக்கப் போகின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இப்பொழுது திருமாவளவன் கோட்டூர்புரம் பகுதியிலே இருக்கின்றார். ஏற்கனவே பட்டினப்பாக்கம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசனை நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் பகுதியிலே ஆதவர்ஜுனா தலைமையிலே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே திருமாவளவன் ஒரு ரகசிய பயணமாக சென்னைக்குள்ளாக தன்னுடைய காரில் தனிப்பட்ட முறையில் எங்கே செல்கின்றார், எந்த நிர்வாகிகளை சந்திக்கப் போகின்றார், அரசியல் ரீதியிலான பயணமாக இது இருக்குமா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. திருமாவளவன் தன்னுடைய தனியார் பாதுகாவலர்கள் மட்டுமில்லாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு பாதுகாப்பாக எப்பொழுதுமே 2 வாகனங்களில் வருவார்கள். அவர்களை மட்டுமல்லாமல் காவல்துறை பாதுகாப்பு வாகனத்தையும் அனுப்பிவிட்டு தற்பொழுது தனியாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி தனியாக செல்லக்கூடிய திருமாவளவன் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்று ஊடகங்களை நெருங்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் எச்சரித்திருந்தார்கள் கிண்டி கத்திப்பாரா பகுதியிலே. அதன் பிறகு அவருடைய வாகனம் பட்டினப்பாக்கம் பகுதியை நோக்கி செல்லக்கூடிய விதமாக பயணம் செய்தது. அதன் தொடர்ச்சியாக மத்திய கைலாஸ் பகுதியிலே தற்பொழுது மத்திய கைலாஸ் மேம்பாலத்துக்கு முன்பாக இடது பக்கமாக திரும்பி கோட்டூர்புரம் பகுதியிலே திருமாவளவனுடைய வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது. அவருடைய காரில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர் மட்டும் அவ்வப்பொழுது வந்து திருமாவளவன் வாகனத்தை படம் பிடிக்காதீர்கள், அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பயணமாக சென்று கொண்டிருக்கின்றார், திருமாவளவன் வாகனத்தை படம் பிடிக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு உடன் இருக்கக்கூடிய பாதுகாவலர் மட்டும் காவல்துறையை சார்ந்த பாதுகாவலர் மட்டும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றார். திருமாவளவன் வேளச்சேரியில் ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்போம் என்றோ கொடுக்க மாட்டோம் என்றோ திட்டவட்டமாக எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அதன் பிறகு உடனடியாக அவர் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் வழங்கக்கூடிய பாதுகாப்பை ஏற்காமல், அதே போன்று காவல்துறையினர் வழங்கக்கூடிய பாதுகாப்பையும் ஏற்காமல் தனிப்பட்ட முறையிலே தொடர்ந்து பயணிப்பதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை எழுப்பி இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் திருமாவளவனை பொறுத்தவரை அவரிடம் இருக்கக்கூடிய 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்கள், அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைய ஆதரவு கொடுப்பார்களா அல்லது கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து திமுக தலைமை சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று நடப்பார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. எனவே திருமாவளவன் தனித்து சென்று யாரை சந்திக்க போகின்றார் என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினர் திருமாவளவன் ஆதரிப்பார், அதே போன்று கம்யூனிஸ்டுகளும் தங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் பாதுகாவலர்கள் உருவம் இல்லாமல் காவல்துறை பாதுகாப்பையும் தனியாக அனுப்பிவிட்டு எங்கே விரைந்து கொண்டிருக்கின்றார்? சென்னைக்குள்ளாக செல்லக்கூடிய திருமாவளவனுடைய இந்த தனிப்பட்ட வாகனம் எந்த அரசியல் கட்சி தலைவரை ஏனும் சந்திக்க போகின்றதா? தனியார் நட்சத்திர விடுதியிலோ அல்லது பட்டினப்பாக்கம் பனையூர் பகுதியிலோ ஏதேனும் சந்திப்பு நடைபெறுமா என்பதும் தற்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. நேரம் திருமாவளவன் தற்பொழுது கோட்டூர்புரம் பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஆதவர்ஜுனா தலைமையிலே பனையூரிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பட்டினப்பாக்கம் பகுதியிலும் விஜயனுடைய இல்லத்திலே அங்கே கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஆலோசனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதா, அதற்காகத்தான் திருமாவளவன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றாரா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜயை நேரடியாக தொடர்பு கொண்டு திருமாவளவன் பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சென்னைக்குள்ளாக காவல்துறை பாதுகாப்பை கூட விலக்கிவிட்டு திருமாவளவன் தனக்கு நெருக்கமான 2 நிர்வாகிகளை மட்டுமே தன்னுடைய காரிலே அமர வைத்திருக்கின்றார். அமர வைத்து இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருமாவளவன் வாகனத்தை படம் பிடிக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மட்டுமல்லாமல்
அவர் உடன் இருக்கக்கூடிய 2 காவலர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே இந்த அரசியல் நெருக்கடி மிகுந்திருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக என்ன நடக்கும், தமிழக அரசியல் தலைகீழ் மாற்றத்தை சந்தித்து வரக்கூடிய நிலையில் என்ன நடக்கப் போகின்றது என்று புரியாத ஒரு புதிராக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் சென்னைக்குள்ளாக செல்லக்கூடிய இந்த பயணம் எதை நோக்கிய பயணமாக இருக்கின்றது, ஏதேனும் அரசியல் தலைவர்கள் அவர் சந்திக்க போகின்றாரா என்பது உட்பட பல கேள்விகளும் இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. திருமாவளவன் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் அவர் யூ-டர்ன் எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். மீண்டும் ஒரு யூ-டர்ன் எடுத்திருக்கின்றார் திருமாவளவன். அதாவது எந்த இடத்தில் இருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு திரும்ப செல்லும் விதமாக அந்த சாலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் யூ-டர்ன் எடுத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே திருமாவளவன் வந்தார், அதன் பிறகு மீண்டும் வந்த சாலையிலேயே திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. திருமாவளவன் யாரை சந்திப்பதற்காக தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே வந்த சாலையிலிருந்து விலகி மீண்டும் அதே சாலை பகுதியில் போட் கிளப் பகுதியிலே திருமாவளவனுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சியை காண முடிகின்றது. போட் கிளப் பகுதியில் திமுகவை சார்ந்தவர்களுடைய முக்கிய இல்லம் மட்டுமல்லாமல் பல முக்கிய தலைவர்களுடைய வீடுகளும் இருக்கின்றன. எனவே அந்த வீடுகளுக்கு தான் விசிக தலைவர் திருமாவளவன் செல்லுகின்றாரா, போட் கிளப் பகுதியிலே ஏதேனும் ஒரு சந்திப்பு இருக்கின்றதா அரசியல் ரீதியாக என்பது உட்பட பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.